கீரைகள் என்பது வெறும் இலைகள் தழைகள் என்பதல்ல. அவற்றின் பயன்பாடுகளை அறிந்து கொண்டு முறையாக பயன்படுத்தினால் பல ஆண்டுகள் நோய் இல்லாமல் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியுடன் வாழலாம் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் பெரும் நெருஞ்சில். பெரும் நெருஞ்சில் அப்படின்னு சொன்னோம்னா அல்லது யானை நெருஞ்சில் அப்படின்னு சொல்லுவோம். தரையில் ஊர்ந்து வளரக்கூடிய ஒரு வகையான செடி வகை தாவரம். அழகான ஊதா நிறமான அல்லது மஞ்சள் நிறமான பூக்களை கொண்டிருக்கும். அது கீழே இருக்கக்கூடிய முட்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஆலயத்தில் இருக்கக்கூடிய மணி தொங்கி கொண்டிருப்பது போல் தொங்கி கொண்டிருக்கும். இன்றைக்கு இந்த கோடை காலத்தில் பெரும்பாலும் வேலைக்கு போகின்ற ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே ஏற்படுகின்ற மிக மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிறுநீர் கழிக்கும்போது ஏற்படுகின்ற எரிச்சல் அல்லது இந்த கோடை காலத்தில் அதிகமாக ஏற்படுகின்ற யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன். இந்த ரெண்டு பிரச்சனை தான் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா, குறிப்பாக பெண்கள் இந்த கோடை காலத்தில் 100ல் குறைந்தது 40 பேரையாவது அதிகமாக பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இந்த சிறுநீர் தொற்றுன்னு நம்ம சொல்லக்கூடிய யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன். அதே போல் ஆண்களை பொறுத்தவரையிலும் சொல்ல வேண்டியதே இல்லை. சிறுநீரக கற்களால் ஏற்படுகின்ற பாதிப்புகள்னு சொல்லி கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய குணமாக்கக்கூடிய ஒரு அருமையான மருந்து இந்த பெருநெருஞ்சில் அல்லது யானை நெருஞ்சில்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம். பொதுவாக இது நிறைய நம்மளுடைய சென்னையை சுற்றி நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு தாவரம். மதுரையில் ரொம்ப அதிகமாக, மதுரை, விருதுநகர், சிவகங்கை, திருச்சி, திருநெல்வேலி இந்த பகுதிகளெலாம் களைச்செடியாக வளரக்கூடிய ஒரு தாவரம் இந்த யானை நெருஞ்சில். இந்த யானை நெருஞ்சிலுடைய இலையை அந்த கிளையை அப்படியே உடைச்சிட்டு ஒரு சொம்பு தண்ணியில் அந்த கிளையை அப்படியே போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டோங்கன்னு வச்சுங்களேன். அந்த தண்ணி பார்த்திங்கன்னா பார்ப்பதற்கு அப்படியே ஒரு ஜெல் மாதிரி ஆயிரும். பிசு பிசு பிசுன்னு ஜெல் மாதிரி ஆயிரும். சிறுநீர் கடுப்பு, நீர் சுருக்கு இருக்கவங்கலாம் என்ன பண்ணலான்னா அந்த மாதிரி போட்டுட்டு அந்த கிளையை எடுத்துகிட்டு அந்த தண்ணியை மட்டும் காலையில் எழுந்தவுடனே வெறும் வயத்தில் ஒரு சொம்பு தண்ணி ஒரு 300 மில்லி அல்லது 400 மில்லி குடிச்சிட்டாங்கன்னா அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா அவங்க உடம்புல எந்த பிரச்சனையுமே இருக்காது. சிறுநீர் ரொம்ப ஃப்ரீயாக போகும். ஈவன் நிறைய பேருக்கு என்ன ஆகும்னா சிறுநீர் கல் கிட்னியிலேருந்து அழகாக பிளாடருக்கு சேர்ந்துடும். ஆனால் பிளாடர்லேருந்து கீழே இறங்காது. அந்த யுரேட்டரில் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் அடைச்சிட்டு கடுமையான வலி, வேதனை, உதிரத்தோடு யூரின் போகிறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனையை கொண்டு வரும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இந்த பெருநெருஞ்சிலுடைய அந்த ஒரு தண்டை எடுத்து தண்ணியில் போட்டு அரை மணி நேரம் வைத்து அந்த தண்டிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு ஜெல்லை காலையில் ஒரு வேளை, இரவு ஒரு வேளை அல்லது காலை ஒரு வேளை மட்டும் அப்படின்னு எடுத்தாங்கன்னா ஒரு 2 நாளில் அந்த கல் நல்லா உடஞ்சி தூளாகி வெளியில் வர்றதை நம்ம பார்க்க முடியும். ஸோ நீர்க்கடுப்பு, சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட கற்கள், அதே போல் அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டிய யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அல்லது தொற்று இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து இந்த பெருநெருஞ்சில். பெருநெருஞ்சில் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல, எனக்கு காய்ந்த நிலைமையில் தான் கிடைக்குது அப்படி இருந்ததுன்னா கூட 1 லிட்டர் தண்ணிக்கு 20 கிராம் அளவுக்கு அந்த சூரணத்தை போட்டு நன்றாக கொதிக்க வைத்து அரை லிட்டராக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படின்னு எடுக்க ஆரம்பித்தாலே மிக வேகமாக அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்கலாம். பெருநெருஞ்சிலுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விரை வீக்கத்தை குறைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து இந்த பெருநெருஞ்சில். பொதுவாக இன்றைக்கு ஆண்களில் பார்த்திங்கன்னா 100ல் 30 பேர் பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இந்த விரை வீக்கமாக இருக்கிறது. குறிப்பாக ரொம்ப தூரம் 2 வீலரில் ட்ராவல் பண்ணுறவங்க, ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணுறவங்க, அதிகமான எடை தூக்குகின்றவர்கள், அதிகமான ஓய்வு இல்லாமல் இருப்பவர்களுக்கெல்லாம் பொதுவாகவே ஏற்படக்கூடிய ஒரு கடினமான பிரச்சனை இந்த விரை வீக்கம். இது ஏற்படும் போது இன்றைக்கு பெரும்பாலும் அறுவை சிகிச்சையை நாட வேண்டிய ஒரு தேவை நிறைய பேருக்கு இருக்குது. ஆனால் அறுவை சிகிச்சை இல்லாமல் விரை வீக்கத்தை குணப்படுத்தக்கூடிய சக்தி இந்த பெருநெருஞ்சிலுக்கு உண்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 லிட்டர் தண்ணீர் 20 கிராம் சூரணமிட்டு இதை 300 மில்லியாக குறைச்சிடணும். வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை 100 ml 3 வேளையாக பிரித்து காலையில் 100 மில்லி அந்த கஷாயத்தில் ஒரே ஒரு தேக்கரண்டி உள்ளுக்கு சாப்பிடுகின்ற விளக்கெண்ணெயை கலந்து சாப்பிட்ணும். அதே போல் ராத்திரி ஒரு வேளை படுக்கும்போது சாப்பிடக்கூடிய அந்த கஷாயத்தில் கொஞ்சோண்டு விளக்கெண்ணெயை கலந்து சாப்பிடணும்.
இதை ஒரு சிகிச்சையாக ஒரு 3 அல்லது 6 மாத காலம் தொடர்ந்து எடுத்துட்டாலே விரைவீக்கத்தை உண்டாக்கக்கூடிய காரணிகள் குறைந்து படிப்படியாக விரைவீக்கம் குணமாகிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து விரைவீக்கம் தான். விரைவீக்கத்தில் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டாலோ அல்லது விரைவீக்கத்தில் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா கடுமையான வேதனைகள் வலிகள் ஏற்படும் போது ரொம்ப கஷ்டம். அதாவது அறுவை சிகிச்சை இல்லாமலேயே அதை குணப்படுத்தக்கூடிய சக்தி இந்த பெருநெரிஞ்சலுக்கு உண்டு. நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு அந்த மெனோபாஸ்க்கு அப்புறம் வயிற்றுடைய அடிப்பகுதிகளில் சில நேரங்களில் கடுமையான எரிச்சலும் வலியும் உபாதைகளும் ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி இருப்பவங்கெல்லாம் என்ன பண்ணலான்னா இந்த பெருநெரிஞ்சிலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயம், அதாவது 1 லிட்டர் தண்ணி 20 கிராம் சூரணமிட்டு நன்றாக கொதிக்க வைத்து 1/2 லிட்டராக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை 150 மில்லி காலை உணவுக்கு முன்பு 150 மில்லி இரவு உணவுக்கு முன்புன்னு எடுத்துட்டாலே அந்த அடிவயிற்றில் இருக்கக்கூடிய குறிப்பாக கர்ப்பப்பை வீக்கத்தினால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் குணமாகிறத பார்க்கலாம். நிறைய ஆண்கள் பெண்கள் இன்றைக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தும்மினாலே சிறுநீர் கசிய ஆரம்பிக்கும். பெண்கள் இப்படி கையை ஊனி கொஞ்சம் எழுந்தாலே சில நேரத்தில் சிறுநீர் கசிஞ்சிரும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இருக்கிறத இன்றைக்கு நம்ம பார்க்குறோம். நிறைய வயதானவர்களுக்கு ஏற்படுகின்ற பொதுவான ஒரு பிரச்சனை என்னன்னா இந்த சிறுநீர் கசிவு தான். அதை குணப்படுத்தக்கூடிய நல்ல ஒரு மருந்து இந்த பெருநெரிஞ்சல். ஏன்னா இந்த பெருநெரிஞ்சல் எடுத்துக்கொள்ளும் போது சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட உறுப்புகள், சிறுநீரகம், சிறுநீர் குழல், சிறுநீர் பை, சிறுநீர் வெளிவருகின்ற குழல், இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா இடங்களில் இருக்கக்கூடிய உறுப்புகளுடைய பலவீனம் குறைக்கப்பட்டு பலம் அதிகமாகிறத நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி பலம் அதிகமாகும் போது பார்த்திங்கன்னா சிறுநீர் அடிக்கடி இந்த மாதிரி வெளியில் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் குறையிறத பார்க்கலாம். ஆண்களுக்கு ஏற்படுகின்ற ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் இருக்கும்போது பெரும்பாலான ஆண்கள் பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் 7 முறை 8 முறை சிறுநீர் கழிக்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த பெருநெரிஞ்சலுடைய அந்த ஒரு கஷாயத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னா பிளாடர் எவாக்குவேட் பண்ணக்கூடிய அளவு அதிகமாகிறத பார்க்கலாம். ஏன்னா ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் இருக்கும்போது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அவங்களோட பிளாடரில் சிறுநீர் கழித்த பிறகு கூட 100 மில்லி 150 மில்லி இருக்கும். அதெல்லாம் படிப்படியாக குறையிறத பார்க்கலாம். எனவே நேர்களே, இந்த பெருநெரிஞ்சல் அல்லது யானை நெரிஞ்சலை பொறுத்தவரையிலும் இந்த கோடை காலத்தில் ஏற்படுகின்ற சிறுநீரக எரிச்சல், வலி மற்றும் வேதனை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் சிறுநீரக கற்களுக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள் ஒவ்வொரு நாளும் பல சமூக பிரச்சனையை நம் கண்முன் கொண்டு வந்து அவற்றை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும், அதற்கான தீர்வுகள் என்னென்ன என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொண்டு வருகிறார். அந்த வகையில் இன்றைக்கு என்ன சமூக பிரச்சனையை நம் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்தியாவினுடைய கூட்டாட்சி தத்துவம் என்பது கடந்த 70 ஆண்டுகளாக வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற அடிப்படையில், இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையின் அடிப்படையில் ஒவ்வொரு மொழியை பேசுகிற மக்களும் ஒவ்வொரு இனத்தைச் சேர்ந்த மக்களும் அவர்களுக்கென தனித்துவமான உரிமைகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்திய தேசிய இனங்கள் சேர்ந்து வாழ்வதன் அடிப்படையில் தான் இங்கு சமஸ்தானங்கள் இணைக்கப்பட்டன. பல நாடுகளாக பிரிந்திருந்த இந்தியா என்கிற தேசம் உருவாக்கப்பட்டது. இந்த அரசியல் ரீதியான இணைப்பின் மூலமாக நாம் இன்றைக்கு ஒரு ஒன்றுபட்ட இந்தியா என்கிற ஒரு கனவை நாம் கட்டி எழுப்பினோம். ஆனால் அப்படி வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற அந்த சித்தாந்தத்திற்கு அல்லது மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய பிரத்யேக உரிமைகள், பல்வேறு சமூகங்களுக்கு இருக்கக்கூடிய பிரத்யேக உரிமைகள், அவற்றையெல்லாம் ஒன்றொன்றாக அளிக்கிற முயற்சியில் இன்றைய மத்திய அரசு இருக்கிறதோ என்கிற ஐயம் ஏற்படுகிறது. என்றால் இந்தியா என்பது ஒரு தேசிய இனத்தை கொண்டதல்ல. பல்வேறு விதமான மொழிகளை பேசக்கூடிய தேசிய இனங்களை கொண்ட, பாரம்பரியங்களை கொண்ட, பொருளாதார சூழலை கொண்ட, தட்பவெட்ப நிலையை கொண்ட, வாழ்க்கை முறையை கொண்ட ஒரு தேசம் இந்தியா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்தியர்கள் என்கிற உணர்வை நாம் ஒருவரை மற்றவர்கள் முழுமையாக அங்கீகரிப்பதிலும், ஒருவருடைய உரிமையை மற்றவர்கள் அங்கீகரிப்பதிலும், எல்லோருக்கும் சமத்துவமான உரிமைகளை ஒரு தேசத்தை ஆளக்கூடிய அரசு வழங்குவதிலும் தான் இந்த ஒற்றுமை உணர்ச்சி இருந்து வந்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது ஆளக்கூடிய பாஜக அரசு இது அனைத்தையுமே இன்றைக்கு குழி தோண்டி புதைக்கிற ஒரு வேலையில் ஈடுபட்டிருக்கிறது. ஒன்றுபட்ட இந்தியா என்கிற கோஷத்தின் கீழ் ஒற்றுமைக்கு வேட்டு வைக்கிற ஒரு வேலையை அது செய்து கொண்டிருக்கிறதோ என்கிற ஐயம் ஏற்படுகிறது. ஏனென்றால் இந்தியா ஏற்கனவே ஒன்றுபட்டுத்தான் இருக்கிறது. ஆனால்
இந்த பன்முகத்தன்மைகளை, பல்வேறு கலாச்சாரங்கள், பல்வேறு உரிமைகள், இன மொழி நலன்கள் இவற்றையெல்லாம் இன்றைக்கு ஒழித்து கட்டிவிட்டு ஒரு பொதுப்படையான இந்தியாவை, ஒரு செயற்கையான ஒரு இந்தியாவை உருவாக்குவதற்கு, ஒற்றைப்படைத்தன்மை கொண்ட ஒரு இந்தியாவை உருவாக்குவதற்கு இன்றைக்கு இப்போ மத்தியில் ஆளக்கூடிய மோடியினுடைய அரசு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அப்படி பார்க்கிற போது இந்த 70 ஆண்டு காலமாக நாம் கட்டிக்காத்து வந்த இந்த ஒற்றுமை என்பது சிதறிவிடுமோ என்கிற அச்சம் இப்பொழுது மக்களிடம் ஏற்பட்டிருக்கிறது. முக்கியமாக நீங்கள் மிக அடிப்படையான உரிமைகளை பொறுத்த வரைக்கும் தமிழகம் மிகப்பெரிய அநீதிக்கு தொடர்ந்து ஆளாகி வருகிறது. இந்தியாவிலேயே மத்திய அரசினுடைய அநீதிக்கு பெருமளவு இலக்காகி இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் இருக்கும் என்றால் அது தமிழகம்தான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இருக்க முடியாது. சமீபத்தில் அது தொடர்பாக நடந்து வரக்கூடிய பல்வேறு விதமான செய்திகள், பல்வேறு விதமான நிகழ்வுகள் என்பது இதை உறுதிப்படுத்துகின்றன. முக்கியமாக தமிழக அரசு நிர்வாகத்தில் நேரடியாக தலையிடுவதற்கு மத்திய அரசு முயற்சிக்கிறது என்பது ஒருபுறம் இருக்கட்டும், தமிழகத்தினுடைய அடிப்படை உரிமைகளை பறிப்பதற்கான பல்வேறு விதமான முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகின்றன. முக்கியமாக நீங்கள் காவிரி பிரச்சனையை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கு இவ்வளவு விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு சாவதற்கும் அல்லது வறட்சியால் இவ்வளவு பெரிய வறுமை தமிழகத்தில் கோரத்தாண்டவம் ஆடுவதற்கும் நதிநீர் பிரச்சனை தீர்க்கப்படாததான் முக்கியமான காரணம். அப்படி இருக்கிற போது காவிரி நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டு அது வழங்கிய இடைக்கால தீர்ப்புகள், 2 தீர்ப்புகள், ஒன்று உடனடி தீர்வு, இன்னொன்று நிரந்தர தீர்வு, அப்படி உடனே 2 தீர்ப்புகளை அது வழங்கியது. ஆனால் இந்த தீர்ப்புகள் இதுவரைக்கும் அமல்படுத்தப்படவில்லை. இன்னும் சொல்லப்போனால் காவிரி நடுவர் மன்றம் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் தான் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கப்பட்டது. ஆனால் நீதிமன்றத்தில் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்குமாறு உத்தரவிடுவதற்கான அந்த அதிகாரம் நீதிமன்றத்திற்கு இல்லை, தங்களுக்குத்தான் இருக்கிறது, பாராளுமன்றத்திற்கு தான் இருக்கிறது என்று மத்திய அரசு வாதாடியது. பதிலுக்கு நீதிமன்றத்திற்கு அப்படி இருக்கக்கூடிய அதிகாரத்தை வலியுறுத்தியது. ஆனால் தங்களுக்குத்தான் அதிகாரம் இருக்கிறது என்று சொன்ன மத்திய அரசு இதுவரைக்கும் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைத்து ஒரு நியாயமான ஒரு தீர்வை எட்டுவதற்கு சிறு முயற்சி கூட செய்யாது மட்டுமல்ல, இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்த காவிரி நடுவர் மன்றத்தையே ஒழித்து கட்டிவிட்டு இந்தியா முழுமைக்குமான ஒரு பொதுவான நடுவர் மன்றத்தை நதிநீர் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அமைக்கப் போவதாக கூறியுள்ளது. என்றால் ஒவ்வொரு நதிநீர் பிரச்சனையும் அதனுடைய தன்மைகள் என்பது தனித்துவமானவை. அந்த பிரத்யேக தன்மை காரணமாகவே இந்தியாவில் இதுவரைக்கும் 8 நடுவர் மன்றங்கள், நதிநீர் பிரச்சனைகள் தொடர்பான 8 நடுவர் மன்றங்கள் இந்தியா முழுக்க அமைந்திருக்கின்றன. அப்படி இருக்கிற போது அவற்றையெல்லாம் ஒழித்து கட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? அப்படி என்று சொன்னால் இனிமேல் ஒரு மத்தியில் அமைக்கக்கூடிய அந்த நடுவர் மன்றம், ஒற்றை நடுவர் மன்றம் என்பது அனைத்து விதமான நதிநீர் பிரச்சனைகளையும் தங்கள் அரசியல் நலன்களுக்கு ஏற்ப பயன்படுத்தப் போகிறது என்பதைத்தானே அது காட்டுகிறது. அப்படி பார்க்கிற போது இன்றைக்கு காவிரி நீர் நமக்கு வராது மட்டுமல்ல, முல்லை பெரியாறிலும் கூட மத்திய அரசு தன்னுடைய நலன்களுக்கு ஏற்ப செயல்படுகிறது. அங்கே இருக்கக்கூடிய மாநில அரசுகளினுடைய உள்ளூர் அரசியல் சார்ந்த நலன்களுக்கு ஏற்ப அவை எடுக்கிற முடிவுகளை ஒட்டி அவர்கள் இன்றைக்கு இந்த பிரச்சனையை கண்டும் காணாமல் இருக்க விரும்புகிறார்கள் என்பதுதான் உண்மை. அப்படி தமிழகத்திற்கு நியாயமாக கிடைக்கக்கூடிய இந்த தண்ணீரை அண்டை மாநிலங்கள் தொடர்ந்து மறுத்து வந்த போதும் கூட அதை பற்றி எந்த கவலையும் மத்திய அரசிற்கு இல்லாதது மட்டுமல்ல, தமிழர்களின் மீது ஒரு சிறிய பரிவு கூட மத்திய அரசிற்கு இல்லை என்பதைத்தான் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு மிக முக்கியமான பிரச்சனை நீட் தேர்வு என்பது. மருத்துவ படிப்பு, மருத்துவ மேல் படிப்பு என்பது அந்த மேல் படிப்பிற்காக மருத்துவ மாணவர்கள், அதாவது அவர்கள் பெறக்கூடிய அந்த மதிப்பெண்கள் அடிப்படையில் இல்லாமல் புதிதாக நுழைவுத் தேர்வு, இந்த நீட் தேர்வை எழுத வேண்டும் என்று ஒரு விஷயத்தை இன்றைக்கு மத்திய அரசு புகுத்த விரும்புகிறது. அப்படி நீட் தேர்வை நீங்கள் கொண்டு வந்தால் கிராமப்புறத்தைச் சேர்ந்த பிற்படுத்தப்பட்ட சமூகங்களை சார்ந்த மாணவர்கள் பெருமளவிற்கான இழப்புகளை, துயரங்களை அவர்கள் சந்திக்கப் போகிறார்கள் என்பதுதான் உண்மை. ஏனென்றால் இது சமூக நீதி கோட்பாட்டிற்கே வேட்டு வைக்கக்கூடிய ஒன்று, இடஒதுக்கீட்டை ஒழித்து கட்டக்கூடிய ஒன்று. மாநிலத்தினுடைய பாடத்திட்டத்தின் கீழ் படித்து வந்தவர்கள் எப்படி நீட் தேர்வை எழுதுவார்கள்? இன்னும் ஹிந்தி திணிப்பு என்பது இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு உக்கிரமான ஒரு முறையில் திணிக்கப்படுகிறது. நெடுஞ்சாலைகளில் மயிர்கற்களில் அளித்து இந்தி எழுத்துக்கள் எழுதப்படுகின்றன. அதே போல் மீத்தேன் திட்டம், நம்முடைய இப்போ ஏற்கனவே வறண்டு பாலைவனமாக இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய விவசாயத்தை மேலும் அளிப்பதற்கான மீத்தேன் திட்டம் கொண்டு வரப்படுகிறது. இப்படியாக எல்லா விஷயத்திலுமே மாநில உரிமைகளை ஒழித்து கட்டுகிற முயற்சிகள் இன்றைக்கு மத்திய அரசு இறங்கியிருக்கிறது. இது பெருமளவிற்கு இந்தியாவினுடைய ஒற்றுமையை சிதறடிக்கக்கூடியது என்பதை நாம் இந்த இடத்தில் எச்சரிக்கையுடன் நினைத்து பார்க்க வேண்டும். இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறையிலிருந்து சிறப்பு விருந்தினர்கள் வந்து அந்த துறையை பற்றி நம்மிடையே பல முக்கியமான தகவல்களை பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர்.
வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் மனிதவள மேம்பாட்டு பயிற்சியாளர் திரு துரைசாமி. ஒரு மனிதவள மேம்பாட்டு பயிற்சியாளரா இவரோட அனுபவம் அப்படிங்கிறது எங்கிருந்து எப்படி ஆரம்பிச்சது? ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிற போது ஒரு நிறுவனமாகட்டும், அதுல பணிபுரியும் ஊழியர்களாகட்டும், அவங்களுக்கான ஒரு பயிற்சி அப்படின்னு வரும்போது எங்க எப்படி தேவைப்படுது, அதை இவர் எப்படி செஞ்சுட்டு இருக்காருன்னு பல விஷயங்களை கருத்துக்களை நாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். மனிதவள மேம்பாட்டு பயிற்சியாளரா முதல்ல எங்க நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்க வரவேற்கிறோம் சார். ஒரு பயிற்சியாளர் அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு வந்து நிறைய மாணவர்கள் ஒரு வேலை தேட போகும்போதே அந்த இடத்துல அந்த நேர்காணலை சரியா அட்டென்ட் பண்ண முடியாமலே பல வாய்ப்புகளை இழக்கக்கூடிய ஒரு சூழல்லாம் நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கு திறன்கள் இருந்தாலும் அதை வெளிப்படுத்தக்கூடிய விதம் தெரியாமன்னு பார்க்குறோம். இன்னும் சில பேரை பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனங்களில் பணிபுரிய போய் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா அதுக்கப்புறம் முன்னேற்றம் அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்னு வரும்போது அங்கேயும் முடியாம ஒரு ஸ்டாக்னன்ட் சிச்சுவேஷன் வருது. அதெல்லாம் பார்க்கும்போது அந்தந்த நேரத்துல அவங்களுக்கான ஒரு திறன் மேம்பாட்டு பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப தேவையா இருக்கு. அந்த இடத்தை தாண்டும் போதுதான் அவங்களுக்கான முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கறத பாக்குறோம். ஒரு நிறுவனத்துக்காகட்டும், ஒரு எம்ப்ளாயிக்காகட்டும், இந்த மாதிரியான ஒரு பயிற்சிகள் வந்து அவங்களோட வளர்ச்சிக்கு தேவை அப்படின்னும் போது நீங்க பல இடங்கள்ல இதற்கான ஒரு பயிற்சிகளை கொடுத்துருக்கீங்க. பெரிய பெரிய நிறுவனங்களோட ஒரு தொடர்ந்து இந்த பயிற்சி அப்படிங்கறத நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. இதையெல்லாம் தாண்டி ஒரு நிறுவனம் ஒரு நஷ்டத்துல இயங்குது, அவங்களோட முன்னேற்றம் ஒரு ஸ்டாக்னன்ட் கண்டிஷன்ல இருக்காங்க, அதை ரிவைவ் பண்ணணும் அப்படின்னும் போது லீன் அப்படின்ற ஒரு திட்டம் மூலமா ஒரு பயிற்சி மூலமா அதுக்கும் அவங்களுக்கான தேவைகள் ஆலோசனைகளையும் நீங்க வழங்கிட்டு இருக்கீங்க. ஒரு மனிதவள மேம்பாட்டு பயிற்சியாளரா, ஆலோசகரா உங்களுடைய பயணம் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட இன்னைக்கு நீங்க முழுமையா பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல ஒரு பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்றோம், இன்னைக்கு எல்லாருமே நிறைய ட்ரைனிங் ட்ரைனிங் ட்ரைனிங்னு எல்லா இடத்துலையும் நம்ம பேசுறோம். இந்த ட்ரைனிங் அப்படிங்கிறது உண்மையிலேயே என்ன, எங்க யாருக்கு இது தேவைப்படுது? ஒரு மனிதன் வந்து ஒரு வேலையை திறம்பட செய்வதற்கு ஆஸ்க் அப்படின்னு சொல்கிற ASK 3 அடிப்படை தேவைகள் இருக்குது. ஒன்று ஆட்டிடியூட் ஃபார் லேர்னிங் அண்ட் ஷேரிங் அண்ட் இம்ப்ரூவிங், டிசையர் டு லேர்ன், ஐ நீட் திஸ், எனக்கு இது தெரியணும், இது தெரிஞ்சுக்கிட்டால் தான் நான் அதை முன்னேற முடியும் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட். அதுக்கப்புறம் நாலேஜ், ஒன்றுமே தெரியாது, இதுக்கு முன்னாடி என்னன்னே தெரியாது அந்த சப்ஜெக்ட் பற்றி, அந்த சப்ஜெக்டை பற்றினா புது நாலேஜ், ஐதர் த்ரூ ஆடியோ ஆர் வீடியோ ஆர் த்ரூ ட்ரைனர்ஸ் ஆர் த்ரூ மெட்டீரியல்ஸ், ஃபஸ்ட்டு தே கெயின் த நாலேஜ். அது ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்ற மாதிரி வெறும் நாலேஜ் just gained, it will be only burden if it is not used. ஸோ அந்த நாலேஜை வந்து அவங்களுடைய தேவையில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தவொடனே ஒரே டைமில் எல்லாத்தையும் அப்ளை பண்ண முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக சிறிய அளவில் அதை அப்ளை பண்ணி அதோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது, அவங்களால அதை திறம்பட பண்ண முடியுதா, அதை செய்யும்போது என்ன டிஃபிகல்ட்டி இருக்குது, இதை பண்ணுற ஒரு நிலைக்கு பேர் தான் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பேசிக்காக ஆட்டிடியூட் இருக்கணும், டிசையர், அண்ட் தென் த நாலேஜுக்கு சோர்ஸ் இருக்கணும். அதுக்கு எங்களை மாதிரி ஒரு மனிதவள மேம்பாட்டில் நிறைய ஏஜென்சிஸ் இந்த ட்ரைனிங் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. வெறும் ட்ரைனிங்கை மட்டும் அட்டன் பண்ணோம், இன்றைக்கி ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்ணோம், ஒரு சர்டிஃபிகேட் வாங்கினோம் அப்படின்றது இல்லாமல் இன்றைக்கி அட்டன் பண்ணின இந்த ட்ரைனிங், இன்றைக்கி கற்றுக்கிட்ட ஒரு விஷயங்கள், இந்த விஷயங்களை வந்து எப்படி என்னுடைய நடைமுறை வாழ்க்கையிலேயோ, என்னுடைய அலுவலக வாழ்க்கையிலேயோ, என்னுடைய அதர் ஏரியாஸ்லேயோ நான் இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க அப்ளை பண்ணுறதுக்கு பேர் வந்து அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ASK இது 3 சேர்ந்த ஒரு விஷயங்கள் தான் வந்து இந்த ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு அடிப்படை தேவையாக இருக்கிறது. கண்டிப்பா சார். இப்போ இந்த பயிற்சி ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு நம்ம பேசும்போது இதை 3 களங்களில் நம்ம பிரிச்சுக்கலாம் சார். முதல்ல ஒரு மாணவரா முதல் ஒரு படி எடுத்து ஒரு பணிக்கு போகிற சூழல், அப்புறம் பணியில் இருந்த காலகட்டத்தில் முன்னேற்றம் அப்படின்ற வர அந்த நிலை, அதுக்கப்புறமா அந்த நிறுவனத்தோட வளர்ச்சி இப்படின்னு பிரிச்சுக்கலாம். முதல்ல மாணவர்கள் பருவம் அந்த வந்து ரொம்ப ஒரு விளையாட்டு பருவமா இருந்துட்டு ரொம்ப எதையுமே லைட்டா எடுத்துக்கக்கூடிய ஒரு சூழல் நம்ம காலேஜ் அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு அதுவே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃபா இருக்கக்கூடிய ஒரு சூழலும் இப்போ இருக்கு. ஒரு நம்ம காலேஜ் விட்டு வெளியே வரும்போதே கேம்பஸ்ல செலக்ட் ஆயிடணும், பிளேஸ்மெண்டோட தான் வெளியில வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மாணவர்கள், பெற்றோர்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய திணிப்பா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா அதுக்கெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அந்த நேர்காணல் இன்டர்வியூவை அட்டென்ட் பண்ற முறையும், ஒரு நிறுவனத்தோட தேவைகளை புரிஞ்சு அதற்கான ஒரு திறன்களை வளர்த்துக்க வேண்டிய ஒரு சூழலும் இந்த காலேஜ் டேஸ்ல முக்கியமானதா இருக்கு. இப்போ மாணவர்கள் அவங்களுக்கான ஒரு பயிற்சி அகாடமிக் தாண்டி பயிற்சி அப்படின்னு வரும்போது என்னெல்லாம் தேவைப்படுது, ஒரு நிறுவனத்துல அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம், ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணணும்?
ஒரு நிறுவனம் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது 2 தேவைகள் இருக்குது. ஒன்று வந்து டெக்னிக்கல் ரெக்குயர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நிறுவனத்தில் அது என்ன நிறுவனம், அவங்களுடைய தொழில்முறை என்ன, அதோட பிஸ்னஸில் இருக்கிற டெக்னிக்கல் திங்ஸ் என்ன. இது ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி அப்படின்னாக்க ஓகே, அங்கே ப்ரோக்ராமிங் எழுதணும், ப்ராடக்ட்ஸ் டெவலப் பண்ணணும், ஒரு சிஸ்டம் டெவலப் பண்ணணும், நம்ம எழுதின ப்ரோக்ராம் வந்து அவுட்புட் தரணும். இது டெக்னிக்கல் ரெக்குயர்மெண்ட்ஸ். இது போக சாஃப்ட் ஸ்கில்ஸ், தட் இஸ் அ கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், ஒர்க்கிங் அஸ் அ டீம், மேனேஜிங் எமோஷன்ஸ். ஸோ இது வந்து சாஃப்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட். ஸோ இது ரெண்டுமே இருந்தால் தான் எந்த ஒரு நிறுவனத்துலேயும் அவங்க ஒரு கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணும்போது டெக்னிக்கலி வெரி ஸ்ட்ராங், பட் ஈ கேனாட் ஒர்க் வித் அதர் மெம்பர்ஸ், கூட சேர்ந்து யாரோட ஒர்க் பண்ணி ஒரு டீம் ஒர்க் இல்லை அப்படின்னு சொன்னாங்க, டீம் டைனமிக்ஸ் இல்லை அப்படின்னா தே டோன்ட் செலக்ட் தட் கேண்டிடேட். அதே மாதிரி ரொம்ப எல்லாத்தையும் ஹாய் ஹாய்னு ஃப்ரெண்டாக பேசுகிறாரு, ஜாலியாக இருக்காரு, அட் த சேம் டைம் டெக்னிக்கலி வெரி வீக்னாலும் அவங்க எடுக்க மாட்டாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு வேலைக்கு நம்ம போகணும் அப்படின்னாக்க என்ன மாதிரியான டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது, அது வந்து கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இன்ஜினியரிங்கில் வந்து அதை கோர் டிசிப்ளின் அப்படின்னு சொல்கிறாங்க. மெக்கானிக்கல் படித்தவங்க வந்து ஐடிக்கு போகிறத விட மெக்கானிக்கல் லைன்லேயே போகிறது, எலக்ட்ரானிக்ஸ் படித்தவங்க எலக்ட்ரானிக் ஜாப்லேயே போகிறது வந்து கோர் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கோரில் நமக்கு இன்டர்வியூ பண்ண போகிற கம்பெனிஸ், நம்ம ப்ராஸ்பெக்டிவ் கம்பெனிஸ், நம்மளுடைய ப்ராஸ்பெக்டிவ் எம்ப்ளாயர்ஸ் யார், அவங்கள வந்து என்னென்ன மாதிரி ப்ராடக்ட் பண்ணுறாங்க, இப்போது நெட்டில் போய் சர்ச் பண்ணலாம், அந்த கம்பெனி பற்றின ப்ராடக்ட்ஸு, கஸ்டமர்ஸ் எல்லா டீட்டெயிலும் அதில் இருக்குது. ஸோ தே ஹாவ் டு நோ மோர் அபவுட் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் ஆஃப் தி கம்பெனி ப்ராடக்ட்ஸு, ப்ராசஸஸ். சேம் டைம் how to communicate, how to present themselves, how to work with the team. One is the individual skills, another one is the team working skills. இதுக்கப்புறம் they just see the sincerity, attitude, அது மாதிரி ஒரு 2-3 parameters பார்க்குறாங்க. ஸோ இது ரெண்டுத்துலேயுமே அவங்க அந்த எங்கே அந்த ட்ரைனிங் கிடைக்குதோ, இப்போ காலேஜஸ் சம் ட்ரைனிங்ஸ் அரேஞ்ச் பண்ணுறாங்க. சம் ஆஃப் த காலேஜஸ் தே மெயின்லி ஃபோக்கஸ் ஆன் இன்டர்வியூ ஸ்கில்ஸ். இன்டர்வியூவில் நீங்கள் எப்படி உட்காரணும், எப்படி பேசணும், எப்படி பண்ணணும், என்ன பேசணும் அப்படின்றது அவங்களுக்கு இன்புட் இல்லை. ஸோ என்ன பேசணும்னு தெரியாமல் அங்கே போய் நீட்டாக உட்காந்து பேசுறதுக்கு என்ன இருக்குது. ஸோ தெர் ஆர் சம் காலேஜஸ் தே ஃபோக்கஸ் ஆன் டெக்னிக்கல் திங்ஸ், பட் தே டோன்ட் ஹெல்ப் ஆன் கம்யூனிகேட்டிங் தட். ஸோ கேண்டிடேட் இஸ் வெரி குட், வெரி நாலேஜபிள், பட் அவங்க கேட்குற கேள்விக்கு அந்த சிங்க்ரனைசிங் ஆன்சர்ஸ் கொடுக்காததுனால தே ஃபெயில் இன் தி திங். ஸோ இந்த காலேஜஸ் அவங்க ட்ரைனிங் பிளான் பண்ணும்போது இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிளேஸ்மெண்ட் எய்ம் பண்ணாங்கன்னா, ஒன்று எப்படி டெக்னிக்கலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அதே மாதிரி பிஹேவியரல் ஆஸ்பெக்ட்ஸ், ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், இது ரெண்டையும் பண்ணினா தான் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் கேப்பபிலிட்டி பில்டப் ஆகும். அதை வச்சு தான் தே கேன் கெட் த ஜாப். எனி ஒன் லேகிங் வில் லீட் டு நாட் செலெக்ஷன் ஆஃப் தி கேண்டிடேட். இந்த மாதிரியான ஒரு பயிற்சிகள்லாம் வந்து என்ன கால டியூரேஷன் சார், இந்த ட்ரைனிங் அப்படின்ற பீரியட் எவ்வளோ? இது ஆக்சுவலாக அவங்க காலேஜில் கரிக்குலம் எல்லோன்லையும் இருக்குது. மேபி ஒரு 10-20 mandates ஸ்பெசிஃபிக்கலி டூரிங் த லாஸ்ட் இயர் ஆர் தேர்ட் இயர், அந்த மாதிரி ஃபஸ்ட் 2 years if they are not exposed, it's fine. The last year of the duration la at least some 20 mandates specifically for technical things, some 20 mandates specifically for behavioral aspects. It can be on weekends, it can be as a during the curriculum. So in the 20 plus 20 40 mandates if they spend, I think they will be able to succeed in any of the placement opportunities. Okay. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பணியிடங்கள்லையும் வந்து நிறைய நிறுவனங்கள் வந்து இப்படி ஹையர் பண்ணிக்கிறாங்க. உங்களை மாதிரியான ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து எடுத்து எங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு ட்ரைனிங் கொடுங்க அப்படின்றாங்க. ஒரு படிச்சுட்டு இந்த மாதிரியான ஒரு நேர்காணலாம் கம்பெனியோட ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இவங்களை செலக்ட் பண்ணி நம்ம கொண்டு வரோம். அதுக்கப்புறமும் வந்து இந்த பீரியாடிக் ட்ரைனிங் அப்படிங்கிறது ஏன் தேவைப்படுது? அந்த ட்ரைனிங் மூலமாக என்ன மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்குது? ட்ரைனிங் ஃபஸ்ட்டு அவங்க காலேஜஸில் கொடுக்குறது, ஈவன் சம் ஆஃப் த கம்பெனிஸ் இண்டக்ட் பண்ண பின்னாடி தெர் வில் பி அ இண்டக்ஷன் ட்ரைனிங். அந்த இண்டக்ஷன் என்ன அப்படின்னா, தெர் இஸ் அ ரா மெட்டீரியல், ஃப்ரெஷ்ஷாக கம்பெனி உள்ளே வர்றாங்க. ஈச் கம்பெனி ஹஸ் காட் சம் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் அண்ட் தெர் இஸ் அ கல்ச்சர் அண்ட் தெர் ஆர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ். Some of the companies has got ISO system, somebody has got OSHA system, somebody has got some technical systems. So it could be some IT industries. So what is the system being practiced in this company? So far what you have learned is general. ஒரு ஜென்ரலைஸ்டு சப்ஜெக்ட் படிச்சிருக்கும்போது டெக்னிக்கலி வாட் இஸ் நீடட் ஃபார் திஸ் ஆர்கனைசேஷன்றது தெரியாது. அதனால் அந்தந்த ஆர்கனைசேஷன்ஸ் வந்து அந்த ஆர்கனைசேஷனுக்கு என்ன வேணுமோ அதை தே இனிஷியலி கிவ் இன் அ வெரி ஸ்ட்ரக்சர்ட் மேனர் induction program அப்படின்னு சொல்லிட்டு they expose the candidate to all the areas. In fact they send the candidates to each functions, do some observations, come out with your recommendations. அந்த மாதிரி some of the engineering college, institutions, they spend 6 months, 1 year in induction itself. After that only they place the candidate. In the second year only they place. So one is the general knowledge to our company specific knowledge, and then on the job, on the company layum there are multiple departments, functions irukku. There is a design function, there is a production function, there is a sales function,
அந்த ஃபங்க்ஷனில் அந்த கேண்டிடேட் பிளேஸ் ஆன பின்னாடி again அங்கே there are some more specialized skills are needed. How to sell the product. So far he could have been knowing something about how to behave in the organization. Now he should know how to sell a product, sell our product. Selling a product is general and selling our product is different. So how to design my product, how to produce my product. So அந்த மாதிரி பார்க்கும்போது every stages before employment and immediately after the employment and during the employment, training and development becomes a mandatory thing. Before the employment to get the job, immediately after the employment as an induction to know the organization, know the culture, know the systems, know the process organization, get into the job, and then after the getting into the job, doing the job better way. For that we need the subject trainings. ஓகே. ஸோ இப்போ இந்த மாதிரியான ஒரு ட்ரைனிங் அப்படின்னு வரும்போது இந்த பீரியாடிக் ட்ரைனிங்லாம் ரெகுலராக கண்டக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்க, இயர்லி ஒன்ஸ் ஒரு அப்ரைசல் வரும்போதோ நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும்போதோ ஒரு ட்ரைனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு பயிற்சியாளர் மற்றும் ஆலோசகர் அப்படிங்கிற முறையில் இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு கம்பெனி இந்த மாதிரி உங்களை அப்ரோச் பண்ணி வந்தாங்களா, நீங்கள் கொடுக்குற பயிற்சி எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு ட்ரைனிங் நீட் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்றது ஒன்று இருக்குது. எவ்ரி ஆர்கனைசேஷன், so they know the employee, what is their competency required, it's called competency mapping. So what is the job competency needed, இந்த skills இருந்தால் தான் இவர் இது ப்ளே பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிரிக்கெட் பிளேயர் அப்படின்னா he should be able to hold the ball, he should be able to run fast, he should be clear in seeing the ball and catching, he should be able to swing the bat. So these are all the minimum things required. அது மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை பண்ணுறதுக்கு என்ன காம்பிடென்சி இவருக்கு வேணும். ஸோ யூ ஷுட் நோ அபவுட் த மெஷின்ஸ், யூ ஷுட் நோ அபவுட் ஹவு டு டீல் வித் தி ஒர்க்கிங் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ சர்டைன் ஏரியாஸ் வந்து யூ ஷுட் ஹாவ் த காம்பிடென்சி. ஸோ ஃபஸ்ட் அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கிற ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டில் வந்து தே டூ த காம்பிடென்சி அசஸ்மெண்ட். இந்த பர்சனுக்கு என்னென்ன காம்பிடென்சி இருக்குது, இந்த ஜாப் ஆக்சுவலி டிமாண்ட்ஸ் என்னென்ன காம்பிடென்சி இருந்தால் இந்த ஜாபை திறம்பட செய்ய முடியும். ஸோ ஜாபுக்கு இதெல்லாம் வேணும், இந்த பர்சன்ட்டை இதெல்லாம் இருக்குது, இது ரெண்டில் ஏதாவது கேப்ஸ் இருக்கா, ஸோ தட் அந்த கேப்பை ஃபுல்ஃபில் பண்ணாக்க ஹீ வில் பி ஏபிள் டு டூ 100% அவுட்புட் ஃபார் த ஜாப். இந்த மாதிரி அந்த காம்பிடென்சி அசஸ்மெண்ட்டை பண்ணிவிட்டு தே ஐடென்டிஃபை த கேப். இந்த ஏரியாவில் இவருக்கு கேப் இருக்குது, இதை இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணோன்னா பெட்டராக இருக்கும். ப்ராப்ளி இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் இஸ் got trained long back. Nowadays there are a lot of upgradations. இப்போ மொபைல் பார்த்தீங்கன்னா everyday there are new models, software everyday new versions. What we have seen 5 years back, it is not there. 5 years back நான் ஒரு கான்செப்டில் ட்ரைனிங் ஆகியிருக்கேன் அப்படின்றத வச்சு இன்றைக்கி நான் அதை வந்து திறம்பட பண்ண முடியாது. இன்றைக்கி there are a lot of developments. ஸோ இந்த எம்ப்ளாயி வந்து is he updated in all the areas, இதெல்லாம் அவங்க அசஸ் பண்ணிவிட்டு they identify this persons need these trainings. This is called training need identification. இதில் ப்ரொஃபஷனலாக wherever they have the capability to do it, the human resource development they will do. Some organizations they don't have that much of competent resource due to lack of resource, or they may be operating in a small way, so they ask us starting from that stage, so kindly do that assessment and then you help in executing the training programs so that the gap is fulfilled. So after the training then we do the feedback analysis whether they have properly trained. Now after 3 months 6 months we take a feedback whether whatever we have trained, whether the inputs have gone and are they able to really practice it in, and then we do the checking of effectiveness of the training. So competency requirement, employee competency assessment, gap identification, and the gap training need identification. After the training, implementation support, then checking the feedback loop whether the employee has correctly matched the competency. அப்படி பண்ணுறதன் மூலம் தான் வந்து அவங்களுக்கு ஒரு எம்ப்ளாயீஸும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை திறம்பட பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அவங்க கிரியேட் பண்ணுறாங்க. ஃபார் தட் we help in competency assessment, training need identification, training itself and doing feedback. எல்லா ஏரியாலையும் எங்களுடைய ஆர்கனைசேஷனில் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். நீங்கள் ஆலோசகராக இன்னைக்கு இருக்கீங்க. பொதுவாக நிறுவனங்கள் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு உண்டான விஷயங்களை அவங்களே ஏற்படுத்திப்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஆனால் எந்த மாதிரியான இடங்களில் ஒரு பிஸ்னஸ் கன்சல்டண்ட்டாக உங்களுடைய பணி இருந்திருக்கு? ஒரு ஆர்கனைசேஷனும் அவங்க இருக்கிறதுக்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணணும், எம்ப்ளாயீஸுக்கு நிறைய எம்ப்ளாயபிலிட்டி சான்சஸ் கொடுக்கணும், அதுதான் வந்து அடிப்படை நோக்கம். அந்த அடிப்படை நோக்கத்தை பண்ணுறதுக்கு ஒரு நிறுவனத்துலேயும் இப்போ இருக்கிற காம்படிஷனும் கஸ்டமர்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இவங்க பண்ணுற அந்த ப்ராஃபிட் மார்ஜின் சொல்லக்கூடிய அந்த லாபத்தோட அளவு வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு சொல்லலாம்.
20% லாபம் சொன்ன ஒரு நிறுவனங்கள்லாம் வந்து இப்போ 10%, 5%, 3%, 1% சொல்லி குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்த நிலை நீடிச்சாக்க இருக்கிற எம்ப்ளாயிங்களுக்கு வேலை கண்டினியூஸாக தொடர்ந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் ஆகிடும். அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு ஜாஸ்தியாகும். ஸோ ஒரு நிறுவனத்தை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நிறுவனமாக ஆக்கணும், இன்னும் அது நல்லபடியாக வளரணும் அப்படின்னாக்க இந்த லீன் மேனேஜ்மெண்ட், லீன் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிற ஒரு செயல்முறை வந்து ரொம்ப ஒரு அவசியமான செயல்முறை. அதில் எங்களுடைய நிறுவனம் வந்து அதில் ரொம்ப ஸ்பெஷலைஸ்ட். ஸோ ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டி வரணும் அப்படின்னாக்க மேன், மெஷின், மெட்டீரியல், மெத்தட்னு சொல்லுவோம். அதாவது மனித வளம் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு உண்டான ட்ரைனிங், நான் முன்னால் சொன்ன மாதிரி என்னென்ன ட்ரைனிங்ஸ் வேணும் அதை கொடுக்குறோம். அது மாதிரி மெஷின் அப்படிங்கிற ஒரு எக்யூப்மெண்ட், அந்த கம்பெனியில் இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ், மெஷின்ஸ் அதெல்லாம் திறம்பட வேலை செஞ்சால் தான் இந்த எம்ப்ளாயியோட திறமையை அவங்க காமிக்க முடியும். ஒரு சிறந்த எம்ப்ளாயிக்கிட்ட வந்து சரியில்லாத ஒரு மிஷினை கொடுத்தோம் அப்படின்னா இவரோட திறமையை அவர் காமிக்க முடியாது. ஸோ அந்த மெஷின்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது, அதுக்கப்புறம் மெத்தட் ஆஃப் ஒர்க்கிங், ஒரு வேலையை வந்து எப்படி சிறப்பாக செய்கிறது, திறம்பட எப்படி செய்கிறது, ஃபாஸ்ட்டாக எப்படி செய்கிறது, விரயம் குறைவாக எப்படி செய்கிறது, இந்த வழிமுறைகளெல்லாம் வந்து மெத்தடுன்னு சொல்கிறோம். மெட்டீரியல் அப்படிங்கிறதுல வந்து இந்த நம்ம வாங்கக்கூடிய ரா மெட்டீரியல் அதெல்லாம் வந்து விரயங்கள் ஆகாமல் எவ்வளோ மெட்டீரியல் வாங்குகிறோமோ அது அத்தனையும் சேல் பண்ணுற அளவுக்கு என்ன வழிமுறை இருக்குது அப்படிங்கிறத பார்த்து இந்த வழிமுறைகளை ஒரு நிறுவனத்துலேயும், சில நிறுவனங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நாலேஜ் இருக்கும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல சில தடைகள் இருக்கும், சில பயங்கள் அவங்களுக்கு இருக்கும். இது பண்ணால் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு சந்தேகங்கள் இருக்கும். அந்த வகையில் வந்து நாங்கள் இதோட ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கிறதுனால அந்த நிறுவனங்களில் வந்து அதை நடைமுறைப்படுத்தி காமிக்கிறது, அதை ஹேண்ட் ஹோல்டிங்னு சொல்லுவோம், கையை பிடிச்சி நடக்க வைக்கிற மாதிரி அவங்களுக்கு அதை நடைமுறைப்படுத்தி உங்களுக்கு முன்னால் இருந்த நிலை இப்படி இருந்தது, இப்போ நீங்கள் இப்படி மாறி இருக்கீங்க அப்படின்றத அவங்களுக்கு காமிச்ச பின்னாடி ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டாக இருக்குது, இப்போ எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது, இதையே நாங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க பல இடங்களில் அதை அனுபவப்படுத்துறதுக்கு வசதியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி பல நிறுவனங்களுக்கு நாங்கள் அந்த வழிமுறையை சொல்லி கொடுத்து நஷ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை வந்து லாபத்தில் மாற்றுறதும், லாபம் கம்மியாக இருக்கிறத லாபம் அதிகப்படுத்துறதும், எம்ப்ளாய்மெண்ட் கம்மியாக இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷனை பெருசாக்கி அவங்களுக்கு இன்னும் நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அளவுக்கு அவங்கள வளர்க்குறதுக்கும் நாங்கள் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அனலைசிஸ் எப்படி நடக்குது சார், அவங்களோட ப்ராப்ளம்ஸை? இப்போ நமக்கு மனிதனுக்கு ஒரு வியாதி அப்படின்னு வந்தாக்க நம்ம ஒரு டாக்டரையோ ஒரு ஹாஸ்பிட்டலையோ நாடி போகிற மாதிரி ஒரு நிறுவனத்துக்கு வியாதிகள் அப்படின்னு சொல்லும்போது ப்ரொடக்டிவிட்டி லாஸஸ் இருக்கலாம், குவாலிட்டி இஷ்யூஸ் இருக்கலாம். அந்த மாதிரி நிறுவனத்துக்கு என்னென்ன வேணுமோ அதில் ஏதாவது பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கும்போது அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க, நெட்டில் பார்ப்பாங்க, மற்றவங்கள்ட்ட விசாரிப்பாங்க. இந்த பிரச்சனைக்கு யார் சரியான ஒரு டாக்டர், எந்த ஒரு நிறுவனம் வந்து இதை எங்களுக்கு தீர்த்து வைக்க முடியும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிவிட்டு நாங்கள் இந்த தொழிலில் கடந்த 8 ஆண்டுகளாக ரொம்ப திறம்பட செஞ்சுக்கிட்டு வர்றதுனாலையும் நாங்கள் ஏற்கனவே சர்வீஸ் பண்ண ஒரு கஸ்டமர்ஸும் அவங்க ரொம்ப ஹாப்பியாகி பை வேர்ட் ஆஃப் மவுத், நீங்கள் இங்கே போங்க, இங்கே போனீங்கன்னா அவங்க ப்ராப்ளம் சால்வ் ஆகணும், அவங்களுடைய ரெஃபரன்ஸ் மூலமாகவும் நிறுவனங்கள் வந்து எங்களை அணுகிறாங்க. அவங்களோட நிறுவனம் இப்போது டாக்டர்கிட்ட வந்து பேஷண்ட் வருவார், பட் நிறுவனத்தை இங்கே தூக்கிட்டு வர முடியாது அப்படின்றதுனால நாங்கள் வி கோ டு த ஆர்கனைசேஷன். அங்கே போய் டயக்னாஸ்டிக் ஸ்டடின்னு சொல்லுவோம், ஒரு டாக்டர் எப்படி டயக்னாசிஸ் பண்ணுறாரோ ப்ரிலிமினரி ஸ்டடீஸ் பண்ணுவோம். சம் ஏரியாஸ் எப்படி டாக்டர் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் வேணும், அது வேணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி வி ஆல்சோ அவங்களோட நிறைய இந்த ரிப்போர்ட் கொடுங்க, இந்த மாதிரி ஃபார்மில் கொடுங்க, இந்த டேட்டா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்போம். கேட்டு நாங்கள் பண்ண அப்சர்வேஷன்ஸு ப்ளஸ் டேட்டாவில் இருக்கிறது இதெல்லாம் சேர்த்து இவங்களுக்கு என்ன ஆக்சுவலாக வியாதி, சில பேருக்கு வியாதி என்னன்னே தெரியாது, ஏதோ சரியில்லைன்னு சொல்லுவாங்களே தவிர இதனால தான் தெரியாது. அந்த வகையில் நாங்கள் அதில் வல்லுநராக இருக்கிறதுனால நீங்கள் இதை நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, வயிற்று வலி வந்தது இதனால தான் நினைக்கிறீங்க, பட் அது ப்ராப்ளம் கிடையாது, இதனால தான் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படிங்கிற அவங்க சிம்டம் லெவலில் இருக்கிறவங்கள அவங்களுடைய ரூட் காஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மூல காரணம் என்ன அப்படிங்கிறத நாங்கள் அதில் வல்லுநர்கள் அதை அவங்களுக்கு கண்டுபிடிச்சி சொல்லி இதை நீங்கள் திருத்துனீங்கன்னா இது சரியாயிடும் அப்படின்றத நாங்கள் அவங்களுக்கு அறிவுரை செய்வோம். அந்த பிரச்சனைக்கு இப்போ எப்படி டாக்டர் சின்ன பிரச்சனைனா ப்ரிஸ்கிரிப்ஷனோடு நிறுத்திடுறாங்க, அது மாதிரி நாங்களும் இதை நீங்கள் பண்ணால் சரியாயிடும் அப்படின்னு சொல்லலாம். சில இடங்களில் அந்த நிர்வாகத்தில் இருக்கிற உயர் அதிகாரிகள், மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப் அவங்களுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுத்து எப்படி இதை சரி பண்ணணும் அப்படிங்கிறத ட்ரைனிங் கொடுத்து பண்ணுவோம். சில இடங்களில் வந்து ஃபிசியோதெரப்பி பண்ணுற மாதிரி நாங்களும் கூடவே இருந்து பண்ணி காமிச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ ஒரு பேஷண்ட்டாக எங்கள்கிட்ட வர்றவங்க ஒரு க்யூர்டு பர்சனாக, ஹெல்த்தி பர்சனாக வந்து தே வில் கோ அவுட் அந்த மாதிரி.
கண்டிப்பாக சார். ஒரு மனித வள மேம்பாட்டு பயிற்சியாளராக, ஆலோசகராக, இன்றைக்கி மனித வளம் அப்படிங்கிறது என்ன, ஒரு மாணவர் ஒரு முதல் நிலையில் பணிக்கு போகிற காலகட்டத்திலேருந்து ஒரு பயிற்சி அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் தேவையாக இருக்குது, ஒரு பயிற்சி எடுத்ததுக்கப்புறமா என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் அவங்களுக்கு தேவைப்படுது, ஒவ்வொரு நிலையிலையும் நிறுவனங்களுக்கும் சரி, அதில் பணிபுரிகிற ஊழியர்களுக்கும் சரி, ஒவ்வொரு காலகட்டத்தையும் கடந்து போகிறதுக்கான ஒரு பயிற்சி எவ்வளோ தூரம் தேவை, நிறுவனங்கள் நலிவுற்று இருந்தான்னா அதோட பிரச்சனை என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதை மறுபடியும் இயல்பு நிலைக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு தேவைன்னு வரும்போது ஒரு ஆலோசகராக உங்களோட பணிகள் என்னன்னு பல விஷயங்களை, கருத்துக்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி. நூலகங்களில் உள்ள புத்தகங்களை படித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பல அரிய தகவல்களை ஒவ்வொரு நாளுமே பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் நமக்காக அழகிய தமிழில் இனிமையாக வழங்கி வருகிறார். அந்த வகையில் இன்றைக்கு என்ன பயனுள்ள தகவல்களை நமக்காக கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். புத்தர் பிறந்த நாளை புத்த பௌர்ணிமா என்று சொல்லுவார்கள். அது ஒவ்வொரு நாட்டிலும் சில நாள்கள் வித்தியாசப்படுகிறது. தாய்லாந்தில், தைவானில், இந்தோனேஷியாவில் கொண்டாடப்படுகிற நாளுக்கும் இந்தியாவில், குறிப்பாக ஆசியாவில் கொண்டாடப்படுகிற நாளுக்கும் வேறுபாடு இருக்கிறது. ஆசியாவில் சில நாடுகளை தவிர பல நாடுகளும் வைகாசி விசாகத்தை தான் புத்த பூர்ணிமா என்று சொல்லுகிறார்கள். வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அந்த முழு நிலவு நாளை புத்தர் பிறந்த நாள் என்று சொல்கிறார்கள். அந்த கணக்கின் அடிப்படையில் இந்த ஆண்டு மே மாதம் 10ஆம் தேதி புத்தர் பிறந்த நாள். அதை புத்த பூர்ணிமா என்று இன்றைக்கு உலகம் கொண்டாடுகிறது. இந்தியாவிலே தோன்றிய மதம்தான் பௌத்த மதம். ஆனால் இந்தியாவில் இருப்பதை விட இன்றைக்கு கீழே நாடுகள் பலவற்றில் பெரிதாக அந்த மதம் பரவி இருக்கிறது. சீனாவில் இருக்கிறது, ஜப்பானில் இருக்கிறது, பெரும்பான்மையான கீழே நாடுகளில் புத்த மதம் இருக்கிறது. இன்றைக்கு இந்த புத்த பூர்ணிமா என்பது கனடாவிலும், அமெரிக்காவிலும், ஆஸ்திரேலியாவிலும் கூட கொண்டாடப்படுகிற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது. இதே புத்த பூர்ணிமா நாளில்தான் 1950களில் ஐயா பெரியார் அவர்கள் பிள்ளையார் சிலை உடைப்பு போராட்டத்தை நடத்தினார். எதற்காக புத்தரின் பிறந்த நாளை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள் என்று கேட்டபோது, அறிவாடி பிறந்த நாளில் தானே அறியாமைக்கு எதிராக போராட வேண்டும் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். புத்த மதம் என்பது இங்கே இருக்கிற உலகில் இருக்கிற மதங்களைப் போல இன்னொரு மதம் என்று நாம் கருதிவிட முடியாது. அது ஒரு மார்க்கம்தான், மதம் அல்ல, ஒரு வழி. மற்ற மதங்களுக்கும் புத்த மதத்துக்கும் இடையில் சில நுணுக்கமான வேறுபாடுகள் இருக்கின்றன. கடவுளை பற்றி கவலைப்படாத மதம் என்று நாம் புத்த மதத்தை சொல்லலாம். அது வைதீக மரபுகளை எதிர்த்த மதம். அவைதீக மதம் என்று சொன்னால் அதிலே பௌத்தம், சமணம் போன்ற மதங்கள் அடங்கும். வேதங்களை ஏற்றுக்கொள்ளாத, வைதீக மரபுகளை எதிர்த்த, கடவுளை பற்றி பேசாத, மறு ஜென்மம் என்கிற செய்திகளிலே எல்லாம் கூர்மையாக வேறுபடுகிற, இன்னமும் சொன்னால் ஆத்மா என்பதை முற்றுமாக மறுக்கிற மதம் புத்த மதம். புத்தரை பொறுத்தளவு ஒரு செய்தியை மிகச் சரியாக சொன்னார். மனித வாழ்க்கையையும் கடவுளையும் தொடர்புபடுத்துவது தான் மதம் என்று பலரும் கருதுகிறார்கள். நம்முடைய நோக்கம் அது இல்லை. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்கிற நியதிகளை எடுத்துச் சொல்லுவது தான் புத்த மதத்தினுடைய நோக்கம் என்றார். மற்ற மதங்களெல்லாம் மனிதனை எப்படியாவது கொண்டு போய் சொர்க்கத்தில் நாங்கள் சேர்த்து விடுகிறோம், கடவுளிடம் சேர்த்து விடுகிறோம் என்று தான் சொல்லுகின்றன. எனவே இந்த உலக வாழ்க்கையை பற்றி கவலைப்படாமல் இறந்ததற்கு பிறகு நாம் எந்த உலகத்திற்கோ செல்லப்போகிறோம் என்கிற ஒரு கற்பிதத்தின் அடிப்படையில் அந்த உலகம் பற்றியும், அங்கே இருக்கிற வாழ்க்கை, சொர்க்கம் பற்றியும், நரகம் பற்றியும், கடவுள் பற்றியும் பேசுகின்றன. ஆனால் புத்தன் காட்டிய வழியோ இந்த உலகத்தில் மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி நெறியோடு செம்மையோடு வாழ வேண்டும் என்பதை சொல்லுகிற மதமாக இருந்தது. நடுப்பாதையில் நட என்பது புத்தரினுடைய அடிப்படையான ஒரு கோட்பாடு. நடுப்பாதையில் நட என்று சொன்னால் துருவங்களுக்கு போகாதே என்று சொன்னார். எந்த பாதைகளுக்கு இடையில் நடுவில் நட என்பதையும் புத்தரை படிக்கிற போது நாம் அறிந்து கொள்ள முடியும். அன்றைக்கு செல்வாக்கோடு இந்தியாவிலே இருந்த மதங்கள் என்று 2 மதங்களை சொல்லலாம். ஒன்று வைதீக மதம், இன்னொன்று சமண மதம். வைதீக மதம் என்பது மிகுந்த கடியாட்டங்களை கொண்ட மதமாக இருந்தது. சமணம் என்பது
மிக மிக கூடுதலான கட்டுப்பாடுகளை கொண்ட மதமாக இருந்தது. இந்த இரண்டுக்கும் நடுவில் நட என்பதுதான் புத்த மதத்தின் கோட்பாடு. சமணர்களைப் போல இப்படி தங்களை மிக கடுமையாக வருத்தி கொள்ள வேண்டியதும் இல்லை. வைதிக மதத்தில் இருக்கிறவர்களைப் போல மதுவும் இறைச்சியுமாக அப்படி ஒரு களியாட்டங்களில் மூழ்க வேண்டியதும் இல்லை. இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு மார்க்கம், இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்கிற வாழ்க்கை நெறி, அதுதான் புத்தம். சமணர்களுக்கு இன்றைக்கும் அந்த கடுமையான நோன்புகள் உண்டு. சமணம் வளராமல் போனதற்கு அதுவும் ஒரு காரணம். மொட்டையடித்து கொள்வது என்பது கடுமையானதில்லை. ஆனால் ஒவ்வொரு முடியாக கைகளால் பிடுங்கித்தான் மொட்டையடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுவது கடுமையானது. அப்படி வலி தாங்குகிற ஒரு மனம், ஒரு உடம்பின் பக்குவம் வேண்டும் என்று சமணம் கருதுகிறது. எனவே சமணத்தை பின்பற்றுவதிலே மிகப்பெரிய கடினம் இருக்கிறது. ஆனால் வைதிக மதமோ நேர் எதிராக எப்போதும் கடி ஆட்டுகளிலே இருக்கின்றன. இதற்கு இரண்டுக்கும் இடையில் நடுப்பாதையில் நட என்று புத்தர் சொன்னார். அதுபோலவே மற்ற மதங்கள், உலகத்தில் உள்ள அத்தனை மதங்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஆன்மாவை புத்தர் தான் மறுத்தார். ஆன்மா அழிவற்றது என்றுதான் இன்றைக்கும் வேத மதம் சொல்லுகிறது, இன்றைக்கும் இந்து மதம் சொல்லுகிறது, இன்றைக்கும் எல்லா மதங்களும் சொல்லுகின்றன. அப்படி அழிவற்றதாக உலகத்தில் எந்த ஒன்றும் இருக்க முடியாது என்பது பௌத்த நெறி. மாற்றம் ஒன்றே மாறாதது என்றால் ஆத்மா மட்டும் எப்படி மாறாமல் இருக்க முடியும்? புத்தர் கேட்டார். ஒரே துளி நீரில் எவராலும் இரண்டாவது முறை மூழ்கி எழ முடியாது என்று சொன்னார். ஓடிக்கொண்டிருக்கிற ஆற்றில் அதே துளி நீரில் எவராலும் இரண்டாவது முறை மூழ்கி எழ முடியாது என்பது மிக ஆழமான ஒரு செய்தி. ஆறு ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஒரு முறை மூழ்கி எழும்போது முதலில் பட்ட அந்த தண்ணீர் இப்போது எங்கோ போயிருக்கும். மீண்டும் அதே தண்ணீரில் மூழ்க முடியாது. புதிதாகத்தான் அந்த தண்ணீரினுடைய அலைகள் வந்து கொண்டிருக்கும். எனவே மாற்றம் என்பது நிலையானது, மாறிக்கொண்டே இருக்கும். அப்படி மாறிக்கொண்டே இருக்கிற உலகத்தில் ஆன்மா மட்டும் மாறாதது என்று சொல்லுவது அறிவியலுக்கு, இயங்கியல் தத்துவத்துக்கு புறம்பானது என்பதை புத்தர் சொன்னார். அதனாலே தான் அவர் அந்த அனான்ம தத்துவம், ஆன்மா இல்லை என்கிற கோட்பாட்டையும் உலகத்துக்கு சொன்னவர் புத்தர் தான். புத்தரை பொறுத்தளவு அது இந்தியாவில் இருக்கிற சாதிகளுக்கு எதிராக எழுந்த இயக்கம் என்று சொல்ல வேண்டும். இன்றைக்கும் இருக்கிற அம்பேத்கர் தொடங்கிய இயக்கம், பெரியார் தொடங்கிய இயக்கம், அனைத்துக்குமான மூலம் பௌத்த மதத்திலே புத்தரிடத்திலே தான் இருக்கிறது. புத்தம்தான் முதலாக ஆரியத்தை எதிர்க்க தொடங்கிய மதம். ஆரிய திராவிட போராட்டத்தின் தொடக்கம் பௌத்தம்தான். அவரை பொறுத்தளவு ஒன்றை மிகச் சரியாக சொன்னார். எப்போது நீங்கள் பௌத்தராக மாறுகிறீர்களோ அப்போது உங்களினுடைய பழைய சாதி பற்று, சாதி அடையாளம் அனைத்தையும் கடித்து விட வேண்டும். எப்படி என்றால், எல்லாம் கடலில் கலந்த பிறகு, நதிகள் எல்லாம் கடலில் கலந்த பிறகு எது கங்கை ஆற்று தண்ணீர், எது யமுனை ஆற்று தண்ணீர் என்று பிரிக்க முடியாதோ அப்படித்தான் புத்த மதத்திற்குள் நீங்கள் வந்ததற்கு பிறகு இவர் எந்த ஜாதி, அவர் எந்த ஜாதி என்கிற நினைப்பே மூளையை விட்டு போய்விட வேண்டும். அப்படி போனால்தான் நீங்கள் உண்மையான பௌத்தராக ஆகியிருக்கிறீர்கள் என்று பொருள் என்றும் அவர் சொன்னார். எனவே புத்த பூர்ணிமா என்பது வெறும் புத்தர் ஜெயந்தி, பிறந்த நாள் என்று கொண்டாடிவிட்டு போகிற நாள் இல்லை. புத்தன் சொன்ன அறிவுரைகளை நினைத்து பார்க்க வேண்டிய நாள். அந்த அறிவுபூர்வமான செய்திகளை உலகத்திற்கு சொல்ல வேண்டிய நாள்தான் மே 10 புத்த பூர்ணிமா. இன்றைய காலகட்டத்தில் அறிவியல் முன்னேற்றத்தையும் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியையும் நாம் கண்டு கொண்டே வருகிறோம். அவற்றை நாம் காண்பதோடு மட்டுமல்லாமல் அவற்றை பற்றி நாம் அறிந்து கொள்வது அவசியமாகிறது. அந்த வகையில் இன்றைக்கும் சில தகவல்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரத்தில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம். கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய காலை வணக்கம். தமிழகத்தில் நீர்வளம் எங்குமே பெருக்கணும், அது கட்டாயம். ஆனால் முக்கியமாக எங்கே நம்ம இது சென்னை ஒரு தொழில் நகரம். இங்கு எல்லா வகையான தொழில்களும் வளர்ந்து வருகின்றன. மக்கள் பெருக்கமும் அதிகம். அதனால் என்ன பண்ணோம்னா,
இந்த சென்னையினுடைய நீர்வளத்தை எப்படி பெருக்கிறதுன்னு சரியான முறையில் திட்டமிடணும். இந்த சென்னையில் வந்து நம்ம தமிழ்நாட்டினுடைய மக்கள் ஆண்டு சராசரி எவ்வளவு விழுக்காடு கூடுதுன்னா, ஒரு சராசரியாக தமிழ்நாட்டுக்கு 1.38 விழுக்காடு தான் ஒரு ஆண்டுக்கும் மற்றொரு ஆண்டுக்கும் மக்கள் தொகை கூடுது. ஆனால் இங்கே எப்படின்னா 2 விழுக்காடு கூடுது. இவ்வாறு கூடுவதற்கு என்ன, இங்கு படிப்பதற்கு வேண்டிய எல்லா வசதியும் எல்லா கல்லூரிகளும் எல்லா நிலையிலும் இங்கே இருக்கிறது. அது ஒரு காரணம். ரெண்டாவது, எங்கள் தொழில் நகரமாக இருக்கணும்னா வர்றவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கிது. அந்த காரணத்தினால இங்கே நீர்வளம் அந்த மக்களுக்கு ஏற்ற அளவு நாம் நீர்வளத்தை கொடுக்கணும். இப்போ இருக்கிற மக்கள், நாம் கிரேட்டர் சென்னையை சொல்லவில்லை, அந்த நம்மளுடைய நம்ம சென்னை என்று சொல்லுகின்ற இப்போ சொன்னோம் இல்லையா, அந்த சென்னை நம்ம இருக்கின்ற மக்கள் தொகை கிட்டத்தட்ட 50 லட்சம். இதே அளவு போனோம்னா 2050, அதாவது 2 விழுக்காடு கூற போகும்போது 2050 வந்து கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள், அதாவது 10 மில்லியன் அந்த அளவுக்கு வளரும். ஆக இந்த அளவு வளர்கிற போது அவர்களுக்கு வேண்டிய தண்ணீர் தேவை நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். இப்போ நான் 2004 இங்கே இருக்கிற மக்களுக்கு எவ்வளோ தண்ணீரை கொடுக்கலான்னு ஒரு கணக்கு போட்டேன். அந்த கணக்குப்படி பார்த்தோம்னா நம்ம இங்கே என்னென்ன பல வகையான வகைகளில் நமக்கு தண்ணீர் கிடைக்கிறது. இன்னும் இங்கே உள்ள ஏரிகள், இங்கு நிலநீர், நம்ம வீராணத்திலிருந்து கிடைக்கின்ற தண்ணீர், விவசாயிகளிடமிருந்து கிடைக்கின்ற தண்ணீர், நெய்வேலியிலிருந்து எடுத்து வருகின்ற தண்ணீர், இவ்வாறு பல வகையான வகைகளில் நமக்கு தண்ணீர் கிடைக்கிறது. இவற்றை எல்லாத்தையுமே நம்ம மொத்தமாக கூட்டி பார்த்தோம்னா அப்போ வந்து கிட்டத்தட்ட 28 டிஎம்சி நமக்கு தண்ணி கிடைக்குது. இந்த 28 டிஎம்சி வந்து ஆதாரம் இருக்குது. ஆனால் 28 டிஎம்சிக்கு நம்ம ஆதாரம் இருக்குது. இந்த ஆதாரம் ஒவ்வொரு வருஷமும் கிடைக்குதா அப்படின்னு என்ன பண்ணி பார்த்தேன். அந்த 2004க்கு முன்னாடி உள்ள ஒரு 16 வருஷத்தில் நான் என்ன கணக்கு பண்ணி பார்த்தோம்னா சராசரியாக ஒரு ஆண்டுக்கு 2.41 டிஎம்சி தான் இருக்குது. அதாவது எப்படின்னா அது 68 மில்லியன் கனமீட்டர். அப்போ இருந்த காலத்தில் அவங்களுக்கு எப்படின்னா அந்த தண்ணியை வச்சுக்கிட்டு எவ்வளவு பேருக்கு கொடுக்கலான்னாக்கா ஒரு வருஷத்துக்கு தொடர்ந்து எவ்வளோ லிட்டர் கொடுக்கணுன்னாக்கா 43 லிட்டர் தான் கொடுக்கலாம். அந்தளவு குறைவாகத்தான் நம்ம சராசரி 28 டிஎம்சி இருந்தாலும் சராசரியாக நமக்கு வந்து நிரந்தர நீர்வளமாக 2.4 டிஎம்சி தான் இருக்குது. அதனால் 68 டிஎம், அதாவது நமக்கு எவ்வளோன்னா 43 தான் கொடுக்கலாம். இதை 2050 கொடுக்கணும்னாக்கா எவ்வளோ தான் கொடுக்கணும், இது 15 போயிடும். ஏன்னா இந்த இதே தான் நீர்வளம்னு வச்சுக்கிட்டோம்னா 15 கனமீட்டர் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும். சாதாரணமாக ஒரு 15 லிட்டர் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும், அப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. சராசரியாக எப்படியும் 135 லிட்டராவது ஒரு சராசரி மனிதனுக்கு அன்றாட தேவைக்கு கொடுக்கணும். அந்தளவுக்கு கொடுக்க முடியாது. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ சமீப காலங்களில் கடல் நீரை நன்னீராக்கி பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். அவ்வாறு அந்த வகையில் நமக்கு 190 மில்லியன் லிட்டர் அளவுக்கு நமக்கு வந்து அந்த நீர்வளத்தை பெருக்கி இருக்கிறார்கள். இந்த தண்ணீரையும் கடல் நீரை நன்னீராக பயன்படுத்துவது, சராசரியாக நிரந்தரமாக இருக்கிற நீர்வளத்தை பயன்படுத்துவது, அந்த தண்ணீர் ரெண்டையும் சேர்த்து நம்ம கொடுத்தோம்னா இப்போ ஒரு 55 லிட்டர் கொடுக்கலாம் இப்போ. ஆனால் 2050 வேணும்னா 35 லிட்டர் தான் கொடுக்கணும். ஆக என்ன தெரியுது, 135 லிட்டர் கொடுக்குறதுல இப்போ 58 கொடுக்குறது, அப்புறம் வந்து 2050 வந்து 35 கொடுக்குறோன்னா அது பத்தாது. ஆக நீர் வளத்தை எப்படி பெருக்கணும் அப்படின்னு நான் அதை பார்க்கின்ற போது நமக்கு வந்து நம்ம என்ன வீராணத்துலேருந்து தண்ணி கிடைக்குன்னா அது வந்து சில நேரத்தில் கிடைக்கிது, சில நேரத்தில் கிடைக்காது. அப்புறம் அதே மாதிரி தெலுங்கு கங்கையில் வந்து நமக்கு வந்து வருஷத்துக்கு 15 டிஎம்சி கொடுக்கணும்னு அதுதான் உடன்படிக்கை. அந்த தண்ணி அவ்வளோதையும் நம்ம அப்போ எப்படியாவது பெறணும். அப்புறம் நிலநீர் வளத்தில் நிலநீர் குறைஞ்சி போச்சுன்னா அங்கே நிலநீர் செறிவை செய்யணும். நிலநீர் செய்து அது எவ்வளவு நமக்கு கிடைக்கணுமோ அந்த அளவுக்கு செறிவை செய்து அந்த தண்ணீரை அந்த அளவுக்கு நம்ம நமக்கு வேண்டிய அளவுக்கு நம்ம அந்த நிலநீர் செறிவை செய்து நாம் அந்த தண்ணீர் வளத்தை கூட்டணும். அப்புறம் அதுக்கடுத்து சொன்னோம்னா இப்போ வந்து கழிவு நீர் இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து கணக்கில் எதுலேயுமே எடுத்துக்கிறதே கிடையாது. கழிவு நீரும் ஒரு நீர் வளம் தான். அதை வந்து நன்னீராக்கி பயன்படுத்தினா
இப்போ சில நாடுகளில் சிங்கப்பூர் இருக்குது, நமக்கு அருகில் இருக்கிறனா அந்த நாட்டிலெல்லாம் தண்ணியை குடிக்கிற அளவுக்கு அதை பயன்படுத்திடுறாங்க. நம்ம குடிக்க வேண்டாம், மற்ற பயன்பாடுகளுக்கு குளிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் இல்லாமல் கழிவறைகளுக்கு பயன்படுத்துறது, அந்த மாதிரி தண்ணியை பயன்படுத்தணும். அதனால் அந்த தண்ணியை நம்ம பயன்படுத்துறதுக்கு நம்ம பயன்படுத்தணும். ஆக அப்புறம் விவசாயிகிட்ட கிடைக்கிற நீர், நெய்வேலியில் கிடைக்கிற நீர், அந்த தண்ணீரெல்லாம் நமக்கு அப்படி எல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா எவ்வளவு வரணும்னா 56 டிஎம்சி அளவு நீரளவை இங்கு பெருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த 56 டிஎம்சியை வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு அதை பெருக வகுக்கணும்னா கிட்டத்தட்ட 4300 மில்லியன் லிட்டர். இப்போ 4300 மில்லியன் லிட்டரை இப்போ இருக்கிற 50 லட்சம் மக்களோட பகிர்ந்துக்கிட்டாக்கா எவ்வளோ பகிர்ந்துக்கலாம்? 800 லிட்டர் ஒரு நாளைக்கு கொடுக்கலாம். ஆனால் 2050 கிட்டத்தட்ட 400 லிட்டர் கொடுக்கலாம். 135க்கு 800 கொடுக்கறது, 400 கொடுக்குறது பெரிய செய்தி. ஆனால் நீங்கள் இதுக்கு என்ன நினைக்கணும்னா, எப்படி பண்ண முடியும்? பண்ணலாம், ஏன் பண்ண முடியாது? இதுக்கெல்லாம் வந்து அந்தளவுக்கு ஆக்கமும் ஊக்கமும் ஒரு தொலைநோக்கு பார்வையும் இதை கண்ணும் கருத்துமாக செய்யலாம். நான் ஒரே ஒரு செய்தியை சொல்ல ஆசைப்படுகிறேன். ஆந்திராவில் வந்து போன வருஷம் இதே சமயத்தில் 140 கிலோமீட்டர் 147 கிலோமீட்டர் 4 நதிகளை 8 மாதத்தில் ஆந்திராவுடைய சீஃப் மினிஸ்டர் அந்த நதிகளை, அதாவது கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணார், இந்த நதிகள் இந்த நர்மதை, இந்த நதிகளையெல்லாம் என்ன பண்ணார், இணைச்சிட்டார். அவர் இணைச்சதில் என்ன பண்ணால் 17 லட்சம் ஹெக்டேருக்கு நிலத்துக்கு பாசனத்துக்காகவும் அங்கே உள்ள மக்களுக்கெல்லாம் குடி தண்ணீர், குளிப்பறதுக்கு எல்லாத்துக்கும் தண்ணீர் வளர்த்த ஒரு 8 மாதத்தில் செய்யும்போது ஏன் நம்ம செய்ய முடியாதா? நம்ம அந்தளவு செய்யணும். அதுக்கெல்லாம் ஆக்கம் ஊக்கமும் நம்ம அதில் இது பண்ணோம். அப்புறம் இங்கே என்னென்னா, இப்போ 2015 பெருமழை பெய்தது. அதே மாதிரி 2005 பெருமழை பெய்தது. 2005 பெய்த மழையில் 25 டிஎம்சியை நம்ம கடலில் விட்டோம். அது வந்து 3 ஆண்டுக்கு போதும். 2015 எவ்வளோ தண்ணீரை கடலில் விட்டுருக்கோம்? கிட்டத்தட்ட 75 டிஎம்சி. அது வந்து 9 ஆண்டுகளுக்கு போகும். ஆக இந்த மழையெல்லாம் நம்ம எப்பப்பெல்லாம் இதெல்லாம் இதையெல்லாம் நம்ம சேகரிக்கணும்னா, இப்போ நீரின் கொள்ளளவுலாம் அந்த கொள்ளளவுலாம் இப்போ 10 வைங்களேன், அதை ஆழப்படுத்தணும், அகலப்படுத்தணும். அப்புறம் அதுக்கடுத்து வந்து அந்த கரையை ஒசத்தணும். அப்படின்னா ஒரு 3-4 டிஎம்சியை தேக்கலாம். அல்லது பெரிய அளவுக்கு 4 டிஎம்சி 5 டிஎம்சி தேக்க முடியாட்டினாலும் அந்த அளவுக்கு உள்ள நீர்நிலைகள் அமைக்கிறதுக்கு இடம் கிடையாது. அப்படின்னா 1/2 டிஎம்சி, 1/4 டிஎம்சி, 1 டிஎம்சி, அந்த மாதிரி ஒரு 7-10 டிஎம்சியை இங்கே அமைக்க முடியும்னா பண்ணலாம். சில சமயங்கள் என்ன பண்ணுன்னா, உங்களுக்கு வெள்ளாறு நமக்கு பக்கத்திலே இருக்குது. அந்த வெள்ளாறு வந்து என்னென்னா 10 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு வெள்ளம் போகுது. அந்த தண்ணீரை சென்றாண்டு இப்போ 2015 அதில் வந்து ஒரு நாளில் 2 அதாவது கிட்டத்தட்ட 2.5 டிஎம்சி தண்ணி போயிருக்கு. அது நமக்கு வந்து 6 மாதத்துக்கு போதும் சென்னைக்கு. அப்புறம் நமக்கு அடையாறில் மட்டும் ஒரு 2015 ஒரு நாளில் போன தண்ணி 1 லட்சம் கியூசெக்ஸு. அந்த 1 லட்சம் கியூசெக்ஸ், அதாவது ஒரு நிமிடத்துக்கு அவ்வளவு கன அடி. அதை நம்ம தேக்கணும்னா கிட்டத்தட்ட 8 டிஎம்சி 9 டிஎம்சி, அது ஒரு வருஷத்துக்கே போதும். இந்த தண்ணியெல்லாம் இங்கே தேக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு வைங்களேன். நமக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற தென் மாவட்டங்கள், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, இங்கே என்ன ஆகணும்னா ஒரு 10-20 டிஎம்சி தேக்கிற அளவுக்கு சின்ன சின்ன ஏரியா, பெரிய பெரிய நீர்நிலைகளை அமைச்சு அங்கே கொண்டு போய் அதை தேக்கி வைக்கணும். அதாவது வீராணம் பைப்புக்கு, வீராணம் குழாய்க்கு மேற்க அதை நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு தென்னைக்கு வேணும்னு வைங்களேன், அந்த வேண்டிய சமயத்தில் அந்த தண்ணீரை நம்ம அங்கேருந்து திரும்ப பெற்றுக்கலாம். இல்லை நிறைய தண்ணி இருக்குது அப்படின்னாக்கா அது அங்கேயே இருக்கலாம், அங்கேயே பயன்படுத்தலாம். அல்லது அடுத்த வருஷத்துக்கு நம்ம ரிசர்வ் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னென்னா, இங்கே தண்ணிக்கு நம்ம நிலநீரை கொடுக்குறது வந்து மீஞ்சூர், பஞ்சட்டி, தாமிரபாக்கெல்லாம் கொடுக்குது. அந்த இதெல்லாம் இங்கே வந்தோன்னா மீஞ்சூர் வந்து இப்போ வந்து கடல் நீரால் அதனோட உவர்நீராக போச்சு. அதனால் அதை எப்படி நீக்கணும்னா, அங்கே வந்து செயற்கை நிலநீரை செய்து நமக்கு அந்த தண்ணீரை திருப்பி நம்ம செயற்கை நீர் செய்தாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக செயற்கை நீர்னா கடல் நீரை அப்புறப்படுத்தலாம். கிட்டத்தட்ட இப்போ 20 கிலோமீட்டர் வந்துருச்சு. இன்னும் ஒரு 10 வருஷம் போனால் இன்னும் 20-30னா மீஞ்சூர் மட்டுமில்ல, பஞ்சட்டி, தாமரப்பாக்கம் எல்லாத்தையுமே அந்த
கடல் நீர் வந்து அங்கே உள்ள நிலநீரை ஊராக்கி விடும். அதனால் ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் சென்னை மாநகரத்துக்கு எந்த வழிகளை வழிகளில் பின்பற்ற முடியுமோ அந்த வழிகளில் ஒரு 10 ஒரு 5 ஒரு 6 ஆண்டுகளில் நம்ம பண்ணணும். ஆனால் இதையெல்லாம் சில சமயங்களில் நமக்கு தண்ணியே எல்லாம் எவ்வளோ தான் பண்ணாலும் சமயத்தில் ரொம்ப சிரமம் இருக்கும். அதுக்கு ஒரே ஒரு மாற்று வந்து கடல் நீரை நன்னீரைக்கு பயன்படுத்துகிறோம். இப்போ 1190 mld நம்ம மில்லியன் லிட்டர் பண்ணுறத 500 பண்ணணும், அல்ல 1000 பண்ணிட்டோம்னு வைங்களேன். 1000 mld பண்ணிட்டோம்னாக்கா இப்போ வந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட 50 லிட்டர் அதுலேருந்து கொடுக்கலாம். ஈவன் 2050 உள்ள 10 மில்லியன், அதாவது 1 கோடி பேருக்கு ஒருத்தருக்கு 100 லிட்டர் கண்டிப்பாக கொடுக்கலாம். அந்த அளவுக்கு அதை கண்டிப்பாக நம்ம செஞ்சு, அதுக்கு செலவாகும், ஆனால் அதை செஞ்சு தான் ஆகணும். அப்படி செஞ்சால் தான் இந்த மாநகரத்தை நான் தண்ணீர் தட்டுப்பாட்டிலிருந்து நீக்கலாம் என்று நான் கருதுகிறேன். சுற்றுச்சூழலை நாம் தூய்மையாக வைத்துக் கொண்டால்தான் நம்முடைய சமூகம் சிறப்பாக இருக்கும். எவ்வாறு சுற்றுச்சூழலை தூய்மையாக வைத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல். மே மாதம் 10ஆம் தேதி, அதாவது இன்று, சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் ஒரு முக்கிய தினமாக அது கருதப்படுகிறது. ஏனென்றால் சுற்றுச்சூழல் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய பறவை இனங்களை பற்றிய சில சிந்தனைகளை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தினம் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுதான் உலக இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய பறவைகளை பற்றியுள்ள ஒரு தினம். ஆனால் தான் வேர்ல்டு மைக்ரேட்டரி டே என்று இந்த தினத்தை கொண்டாடுகிறார்கள். ஏன் இந்த தினம் ஒரு முக்கியமான தினமாக கருதப்படுகிறது என்றால், பொதுவாகவே அனைத்து உயிர்களுக்கும் ஒரு முக்கிய பங்கு இந்த உலகத்தில் இருந்தால் கூட பறவைகளுக்கு ஒரு தனியிடமே இருக்கிறது. ஏனென்றால் பறவைகள் என்றாலே அது எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு விலங்கினமாக கருதப்படுவதோடு இல்லாமல் அதனுடைய வாழ்க்கை முறையே பல நேரங்களில் ஒரு பெரிய பாடமாக அனைவருக்குமே அமைந்து விடுகிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த பறவை இனங்கள் அனைத்து நிலையினருக்குமே ஒரு முக்கியமான ஒரு பாடத்தை சொல்லி தரக்கூடிய ஒரு விலங்காக அமைகிறது. இன்று கூட பறவைகளுடைய வாழ்க்கை முறையை பார்த்து அதன் அடிப்படையில் பல தொழில்நுட்பங்கள் உருவாகி கொண்டிருக்கிறது என்பதும் நமக்கு தெரியும். ஆனால் அதே நேரத்தில் த வேர்ல்டு மைக்ரேட்டரி பேர்ட் டே என்று கொண்டாடுவதற்கு முதல் காரணம், இன்றைக்கு பறவைகள் ஏன் இடப்பெயர்ச்சி செய்கிறது, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு துரிதமாகவோ அல்லது ஒரு குறுகிய தூரம் சென்று தன்னுடைய வாழ்க்கை முறையை அமைத்து கொள்வதற்கோ அல்லது பல ஆயிரம் மைல்கள் கடந்து தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொள்வதற்கு இவை பழகி இருக்கிறது. ஆனால் தான் இந்த பறவைகளுடைய இடப்பெயர்ச்சி, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்கிற விஷயங்களில் பல அறிவியல் நுணுக்கங்கள் பொதிந்திருக்கிறது. அதுதான் நமக்கு வியப்பாகவே இருக்கிறது. எந்த அளவிற்கு இந்த சிறிய பறவைகளாக இருக்கலாம் அல்லது பெரிய பறவைகளாக இருக்கலாம், ஆனால் அதில் பொதிந்திருக்கிற, அதுவும் இடப்பெயர்ச்சி அடிப்படையாக வைத்து அதில் பொதிந்திருக்கிற அந்த அறிவியலை நினைத்து பார்க்கிற பொழுது விந்தையாகத்தான் இருக்கிறது. ஏன் பறவைகள் இடப்பெயர்ச்சி செய்ய வேண்டும்? ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு, ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு, சில நேரங்களில் ஒரு கண்டத்திலிருந்து இன்னொரு கண்டத்திற்கு செல்கிற அளவிற்கு எப்படி அதால் முடிகிறது, ஏன் அது அத்தகைய இடப்பெயர்ச்சியை செய்கிறது என்று பார்க்கிற பொழுது
2 முக்கிய காரணங்கள் இருக்கிறது. ஒன்று, தனக்கு வேண்டிய இரையை தேடிக்கொள்வதற்கு எத்தகைய தூரம் இருந்தால் கூட சென்று அந்த உணவை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு முறை. 2வது, தன்னுடைய தலைமுறையை உருவாக்குவதற்கு, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் இனப்பெருக்கத்தை நிலைநிறுத்தி கொள்வதற்கு அவை இடற்பயிற்சி செய்கிறது. ஆனால் தான் இந்த பேர்ட் மைக்ரேஷன் என்று சொல்லப்படுகிற அந்த சூழலை பாடத்திட்டமாக பல கல்லூரிகளிலும் இன்றும் ஆராய்ச்சிகள், இதற்கென்றே சிறப்பு ஆராய்ச்சி கூடங்கள் உலகம் முழுவதுமே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பேர்ட் மைக்ரேஷன் என்று சொல்லப்படுகிற அந்த தனி பிரிவு இன்றைக்கு உலகம் முழுவதுமே பல ஆராய்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அந்த அளவிற்கு நுணுக்கமாக இருக்கிறது. இந்த 2 காரணங்களுக்காக இடற்பயிற்சி செய்கிற பொழுது எப்படி தங்களுடைய பாதையை ஒரு இடத்திலிருந்து புறப்படுகிற முதல் சென்று அடைந்து மீண்டும் திரும்பி அதே இடத்திற்கு வரக்கூடிய அளவிற்கு, இன்னும் சொல்லப்போனவென்றால் ஜியோகிராஃபிக்கலி அந்த அடிப்படையில், பூகோள அமைப்பின் அடிப்படையில் இந்த நேவிகேஷன் என்று சொல்வார்கள், ஜிபிஎஸ் கருவி வைத்திருக்கிறோமே, அதை போன்று ஒரு துல்லியமாக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வதற்குரிய தன்னுடைய தனி வழியை அது ஏற்படுத்தி கொண்டு போகிற வழியில் தன்னுடைய உணவையும் தண்ணீரையும், இன்னொன்று சில நேரங்களில் ஓய்வெடுக்கக்கூடிய அந்த முறையெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது எங்கே இருந்து இந்த ஞானம் இல்லை அறிவு இந்த பறவைகளுக்கு வந்தது என்பது வியப்பாகத்தான் இருக்கிறது. இன்னும் ஆராய்ச்சி மூலம் சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று கேட்டால், நட்சத்திரத்தை அடிப்படையாக வைத்து இந்த பறவைகள் இடப்பெயர்ச்சி செய்கிறது என்பது. ஏனென்றால் வானத்தில் இருக்கிற அந்த நட்சத்திரத்தினுடைய அளவை பொறுத்தும் அல்லது அது உதித்திருக்கிற அந்த சூழலை பொறுத்தும் தங்களுடைய இடப்பெயர்ச்சி முறையை அது வைத்துக் கொள்கிறது என்றும் இன்றைக்கு ஆராய்ச்சிகள் சொல்லி கொண்டிருக்கிறது. அதுதான் இன்றைக்கு விமானம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வதற்கு அந்த முறை தான் இன்றைக்கும் கடைபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு பறவையிலிருந்து கண்டுபிடித்த அந்த விஞ்ஞானம்தான் இன்றைக்கு விமானத்தில் நாம் பயணிக்கிற பொழுது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கோ இல்லது இன்னொரு நாட்டிற்கோ இன்னொரு கண்டத்திற்கோ செல்வதற்கு நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த அளவிற்கு அந்த நுணுக்கமான தொழில்நுட்பம் என்பதை விட அதில் இருக்கிற அந்த விஞ்ஞானம் இன்றைக்கு நமக்கு பலவாறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், இவ்வாறு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பல 100 மைலுக்கு கடந்து செல்கிற அந்த சூழ்நிலையில் எங்கே உணவு இருக்கும் என்பதை துல்லியமாக உணர்ந்து அங்கே சென்று உணவை எடுத்துக்கொள்கிற முறை இருக்கிறது. எங்கெங்கு தண்ணீர் இருக்கிறதோ அந்த இடத்தில் சென்று தண்ணீரை பெற்றுக்கொள்கிற அந்த முறை. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், தட்பவெட்ப சூழ்நிலைக்கு ஏற்ப சில நேரங்களில் அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய அந்த சூழல்களை எல்லாம் சமாளித்து கொண்டு, பல நேரங்களில் இந்த நேச்சுரல் எனிமி என்று சொல்வார்கள், அந்த இத்தகைய பறவைகளை உணவாக உண்ண காத்திருக்கிறவர்களையெல்லாம் கூட கடந்து செல்லக்கூடிய ஒரு திறமை அந்த பறவைகளுக்கு இருக்கிறது என்பது இன்று கூட விஞ்ஞானத்தில் ஒரு விந்தையாகத்தான் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு உள்ள சூழல் என்னவென்று கேட்டால், இவ்வாறு இடப்பெயர்ச்சி செய்கிற அந்த பறவைகள் பல சவால்களை சந்தித்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது. இத்தகைய சவால்களை சந்தித்து கொண்டிருக்கிற பறவைகள் எந்த அளவிற்கு தங்களுடைய இடப்பெயர்ச்சியை வெற்றிகரமாக நிறைவேற்றிக் கொள்கிறது என்பதுதான் இன்றைக்கு நமக்கு இன்னொரு ஆச்சரியமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தான் இந்த சவால்களையெல்லாம் எதிர்கொண்டு அது இடப்பெயர்ச்சி செய்கிற அந்த சூழ்நிலையில் இது போன்ற நாட்களை உருவாக்கி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான்
இந்த மே 10ஆம் தேதி என்பது வேர்ல்டு மைக்ரேட்டரி பேர்ட் டே என்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று கேட்டால், பறவை இனங்களை காப்பாற்றுகிற, அதிலும் குறிப்பாக இந்த வருடம் அதனுடைய கருப்பொருள் என்னவென்று கேட்டால், இந்த பறவைகளுடைய எதிர்காலம்தான் நம்முடைய எதிர்காலம் என்ற குறிக்கோளோடு இந்த வருடம் கொண்டாடப்படுகிறது. அதனால்தான் இந்த பறவைகளை காப்பாற்றுகிற பொழுது பறவைகளை மட்டுமல்ல, நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்கிறோம் என்பதை இன்றைக்கு உலக நாடுகள் நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறது. அதனால்தான் இந்த பறவை இனங்களை காப்பாற்றுகிற பொறுப்பு, நாமும் இந்த சுற்றுச்சூழலில் ஒரு அங்கமாக இருக்கிறோம், பறவைகளும் ஒரு அங்கமாக இருக்கிறது. ஆனால் நாம் நம்மளை காப்பாற்றிக்கொள்ள பல நுணுக்கங்களை தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் இது போன்ற ஒரு உயிரினங்களை காப்பாற்றுவது நம்முடைய தார்மீக பொறுப்பு அண்ட் கடமை என்பதை புரிந்து கொள்கிற பொழுது இந்த நாளினுடைய ஒரு முக்கியத்துவம் நிச்சயமாக புரியப்பட்டு அறியப்பட்டு அதன் மூலம் இந்த பறவை இனங்களை காப்பாற்றுகிற பொறுப்பு ஒரு நாட்டிற்கும் மக்களுக்கும் விஞ்ஞானிகளுக்கும் இன்னும் பறவைகளை நேசிக்கின்றவர்களுக்கும் மக்களுக்குமே அது இருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிற பொழுது இந்த நாள் ஒரு அர்த்தம் மிகுந்த நாட்களாக அமையும்.